ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம வீட் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை வச்சு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். சுகர் சிரப்புக்கு நான் ஒரு எம்டி பவுலில் கரெக்டாக 1 கப் அளவு சுகர் சேர்த்தேன் அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு சுகர் அப்படிங்கிறது 250 கிராம்ஸ் ஆஃப் சுகர். நம்ம இன்னும் ஸ்டவ்வே பற்ற வைக்கல. இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா சுகரில் வந்து நிறைய தூசிலாம் இருக்கும். அதனால நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கூடயே வந்து ஒரு ஃப்ளேவருக்கு நான் ஒரு 4 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப நல்ல கம்பி பதம்லாம் வேணாம். இதுக்கு லைட்டாக இதை நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே அது லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால்வாசி லெமனோட ஜூஸ் மட்டும் உள்ளே பிழிஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் வந்து கட்டி கட்டி ஆகாது சுகர்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் செய்யறதுக்காக நான் ஒரு எம்டி பவுலில் கரெக்டாக 1 முட்டை எடுத்துக்கிறேன். இது கூடயே வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து கரெக்டாக 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் வந்து வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அதை மொத்தமாக ஒரே ரவுண்டாக உருட்டி நம்ம சாதாரணமாக சப்பாத்தி பிசைவோம்ல அதே மாதிரி திரட்டிக்கலாம். நம்ம சும்மா ஒரு 4 தடவை திரட்டினீங்கனாலே போதும். இதோட திக்னஸ் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். இதோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் அளவுக்கு நம்ம நல்லா திரட்டிக்கலாம். இது இப்போ திரட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு எம்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற டைமில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து குக் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 மினிட்ஸ் அது ஆகும் இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிறதுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கோல்டன் ப்ரௌனை விட கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆகும். அந்த ஒரு நல்ல ப்ரௌன் கலர், இந்த ஒரு கலரில் இருக்கும்போது நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் ஆட் பண்ணிடலாம். ஜீரா வந்து மறுபடியும் ஒரு தடவை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தான் இதை உள்ளே போடணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக அந்த ஜீராலாம் உள்ளே போய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.